நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளோட ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு செமையான ஒரு செட்டிங்கை சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்தலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபோட்டோவையோ ஒரு வீடியோவையோ மேனேஜ் பண்ணுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. அவசியமும் படாதுன்னு தான் சொல்லுவேன். இனி வரக்கூடிய நாட்களில் இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. பட் இனி வரக்கூடிய நாட்களில் அப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கூகுள். அதாங்க நான் எதை சொன்ன தெரியுமா, கூகுளோட கூகுள் ஃபோட்டோஸுங்க. கூகுள் ஃபோட்டோஸில் ஒரு புதிய செட்டப்பை நம்ம அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபட்டாஃபட் உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஃபோட்டோஸை டேரெக்டாக ஓப்பன் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் ஐ பட்டன், பாட்டம் கீழே ஆப் டீடைல்ஸ் இன் ஸ்டோர், இந்த இடத்துல அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்டேட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணலாம். சரி நண்பர்களே, இப்போ ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ளே நம்ம உள்ளே வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. டுடேன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இன்னைக்கு ஒரு சில வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்திருந்தேன். பக்கத்தில் பாருங்க, ஒரு ரவுண்டாக உள்ள வந்து ரைட் மார்க் கொடுத்துருக்காங்களா? இது என்னன்னு கவனிச்சிங்களா? எஸ்டர்டே நேற்று ஒரு சில ஃபோட்டோ எடுத்தேன், அதுக்கு பக்கத்துலேயும் கொடுத்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில ஃபோட்டோ எடுத்தேன், அதுக்கு பக்கத்துலையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் என்னென்ன தேதியில நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அது எல்லாமே கூகுள் ஃபோட்டோஸில் இருக்கும். ரைட்டில் பாருங்க, ரவுண்ட் பட்டன், அதில் ரைட் மார்க். இது எதுக்குன்னு தெரியுமா? தெரியலனா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் அதை டேப் பண்ணுங்க. டேப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வீடியோ எடுத்தீங்களோ அது எல்லாம் செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி அந்த பட்டனை ஹைலைட் பண்ணும் ப்ளூ கலரில். பட் ஒன்று கவனிச்சிங்கன்னா கீழே பாருங்க, ஷேர், ஆட் டு, டெலிட், பேக்கப், மூவ் டு ஆர்கைவ், டெலிட் ஃப்ரம் டிவைஸ், எடிட் லொகேஷன், மூவ் டு லாக்டு ஃபோல்டர். இது எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாது. நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு தான் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டி வரும். பட் இப்போ அப்படி இல்லை, எல்லாமே கீழே கொடுத்துட்டாங்க. ஈஸியாக போச்சு. அதே மாதிரி இது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் மேலே ஸ்வைப் பண்ணுங்க. பார்த்தீங்களா, எல்லாமே இங்கே இருக்கு. எப்படி இந்த புது செட்டப்பை சமீபத்தில் கூகுள் ஃபோட்டோஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த ஒரு அருமையான விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கிடும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.